அனைவருக்கும் வணக்கம். தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பினுடைய தேசிய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா திரு சந்திரபோஸ் பெருமாள் அவர்களை இன்றைக்கு நேர்காணல் காணுவதற்காக நாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். ஐயா அவர்களை சந்தித்து தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பை பற்றி நாம் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்கள் நலமா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இந்த கூட்டமைப்பை பற்றி மக்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார். ஆன்மீகத்தை காப்பதற்கும் திருக்கோயில்களை காப்பதற்கும் நம் பாரம்பரிய சமூக அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக திருக்கோயில்களை காப்போம் என்ற கோஷத்துடன் நம்ம அமைப்பு தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறது. பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா கூறிய கூற்றின்படி தேசியமும் தெய்வீகமும் என்பதை அடிப்படையாக கொண்டு நாம் தொடர்ந்து பாடுபட்டு ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். சார், இப்ப இறைப்பணி செய்யணும்னா யார் வேணாலும் இறைப்பணி செய்யலாம். இப்ப நானே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வழிபடுறதுக்கு கோயில்ல சின்ன சின்ன பணிகளை செய்வதற்கும் நானே கோயிலுக்கு போவேன். எனக்கு பிடிச்ச நேரத்துல செய்வேன். அங்க ஒரு குப்பை கிடந்தா அகற்றுவேன். இது போல இறைப்பணி செய்யறதுக்கு நம்மள தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மனிதரும் போய் இறைப்பணி செய்யலாம். அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்புல இணைந்து இறைப்பணி செய்யணும்? நீங்க சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது அவரவர் வீட்டில் தனிப்பட்ட முறையில் அவரவருக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களை குல தெய்வங்களை சாமி கும்பிட்டு தொண்டு தொட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் கும்பிடுறாங்க. பட்டு நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு கோயில் வாசல்ல ஒரு தேர் இருக்கு. அந்த தேர் கோவில் வருஷம் பண்டிகைக்கு நம்ம திருவிழா காலங்களில் தேரை இழுக்கணும். திருவிழா காலங்கள் இருக்கணும். இழுக்கும் போது தனி மணி ஒரு நாள நம்ம தேரை இழுக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம 100 பேரோ 1000 பேரோ சேர்த்து ஊர் முழுக்க இழுத்தாதான் தேரு நவுந்து நம்ம தேர் திருவிழா கொண்டாட முடியும். அது மாதிரிதான் இறைப்பணியும். ஒன்று கூடி தேரை இழுத்தாதான் தேரே இருக்குது. இன்னும் உங்களுக்கு நல்லா விளக்கமா சொல்ல போனா, நம்ம ஒரு 4 மாடு மேயுது ஒரு தோட்டத்துல, காட்டுல கூட வச்சு 4 மாடு மேயுது. ஒரு புலி இப்ப ரொம்ப பசிக்கும் போது 4 மாடா இருக்கிற போது அதை 4 மாடா அதால அடிச்சு சாப்பிட முடியாது. அப்ப தனித்தனி மாடா இருக்கும்போது ஈஸியா அடிச்சு சாப்பிடுறது. அப்ப நம்ம 4 மாடா இருக்கணுமா, தனித்தனி மாடா இருக்கணும், நீங்க முடிவு பண்ணீங்க. நிச்சயமா சார். அதனால ஊர் கூடி இழுத்தாதான் எதையும் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம நம்ம ஆன்மீகத்தையும் வளர்க்க முடியும். நம்ம மதத்துல இப்ப குறைஞ்ச வருங்கால மைனாரிட்டியா மாறாம இருக்கிறதுக்கு நம்ம ஊர் கூடி இழுத்தாதான் இதை நம்ம ஆன்மீகத்தை வளர்க்க முடியும். நிச்சயமா சார். ஒரு கூட்டமா இருக்கும் பொழுதுதான் நம்மளால எந்த ஒரு பணியும் எளிமையாவும் செம்மையாவும் செய்ய முடியும்ன்றத சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. நிச்சயமா சார். இது வரவேற்கத்தக்கது. ஒற்றுமை வேணும். நிச்சயமா வேணும். அடுத்ததுங்க ஐயா, இந்த ஐயனார் கோயில், வீரன் கோயில் இது போல இருக்கக்கூடிய சிறுதெய்வ வழிபாடுகள் நடைபெறக்கூடிய கோவில் பாத்தீங்கன்னா நிறைய பராமரிப்பு இல்லாம இருக்குது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பூஜையோ ஒரு விளக்கேற்றவோ வழி இல்லாம இருக்குது. இந்த மாதிரியான கோயில்களை நம்ம தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பு பாதுகாக்குமா? அந்த மாதிரி இருக்க கோயில்களை முன்னெடுத்து புனரமைச்சு அதுல கும்பாபிஷேகம் செய்யறது, இந்த பூஜைகள் செய்யறதுக்கு வழி செய்யறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம கூட்டமைப்பு செய்யுமா? இல்ல பெரிய கோவில்கள், பெருங்கடவுள்களுடைய கோயில்களுக்கு மட்டும்தான் நம்ம கூட்டமைப்பு செயல்படுவோம்? அந்த பெருங்கடவுள் கோயில் என்று கிராமத்து கோயில் என்று எதையுமே நாங்கள் பிரிச்சு பார்க்கறது இல்லை. ஏன்னா ஒரு கிராமத்தோட வளர்ச்சி தான் இந்தியாவோட வளர்ச்சி. நம்ம தேசியமும் தெய்வீகம் என்ற கோட்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். அதனால நம்மளோட கொள்கையில ஒண்ணு, கிராம கோயில்களை கிராமத்தின் வசனமே ஒப்படைக்கணுங்கிறது நம்ம கொள்கையிலே ஒண்ணு. நமது குலதெய்வ வழிபாடு தான் நம்மளுக்கு முதன்மை வழிபாடு. அப்ப குலதெய்வ வழிபாடை நம்ம முன்னிறுத்தி தான் மற்ற வழிபாடு, ஆன்மீகத்தை வழிபாடெல்லாம் மற்றது 2வது தான். அதனால குலதெய்வ வழிபாடுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம். அது நம்மளோட கோட்பாடுகளே ஒன்று. 2வது, கிராம கோயில்களுக்கு ரொம்ப நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். ஏன்னா அந்த கோயிலுக்கு சிரமடைஞ்ச கோயில்களை அந்த கிராமத்தை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு அணுகி இந்த கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு என்ன கட்டமைப்போ அனைத்தும் நாங்கள் இது வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்னும் செஞ்சுதான் இருப்போம். அதனால கிராம கோயில் ரொம்ப இன்றியமையாது. அப்ப நம்ம தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பு இந்த சிறுதெய்வ வழிபாடு நடைபெறுகிற கோயில்களுக்கும் சேர்த்துதான் பாதுகாப்பு கொள்கை. கண்டிப்பாக. ஏன்னா அவங்கெல்லாம் காவல் தெய்வங்கள், அவங்கள வணங்கப்பட வேண்டும். இப்ப நம்ம கிராம கோயில் அழிந்து வந்துட்டு இருக்கு. உண்மையா சொல்ல போனா அது அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன, நம்ம ஒரு 100 கிலோமீட்டர்ல வள்ளலாரை விட்டுறோம். நம்மளுக்கு காலத்து நூற்றாண்டு ஒரு 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 ஆன்மீக ஒரு தெய்வம் அவரை விட்டுறோம். அதனால நமது கோயிலை
நம்ம எப்படி வழிபாட வேண்டும் என்ற ஒரு பயிற்சி தொடர்ந்து கொடுத்து வந்துகிட்டு இருக்கோம். அதனால கிராம கோயில்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இதை சொன்னதுனால கேட்கிறோம் சார். கிராம கோயில்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர்ல இப்போ வந்து பூசாரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பூசாரிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊர் பஞ்சாயத்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு தொகையை அவருக்கு ஏதோ முடிஞ்சதை செலுத்திட்டு இருப்பாங்க. அந்த கோயில்களுக்கு திருப்பணி செய்து தினமும் பூஜைகள் செய்துட்டு இருக்க அந்த பூசாரிகளுடைய வாழ்வாதாரம்ன்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு சரியா உரிய அந்த வருமானம் இல்லாத சூழல் இருக்கு. இதை வந்து நம்ம தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் வேற ஏதாவது திட்டங்களோ இல்ல அறிவுரைகளோ வச்சிருக்கீங்க? கிராம கோயில் உள்ள பூசாரிகளுக்கு தொடர்ந்து நம்ம வந்து தேவையான விஷயங்களை அந்தந்த மாவட்டத்துல செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம அரசிட்ட தொடர்ந்து அவங்களுக்கு தனியா ஒரு வாரியம் அமைக்கணும். அவங்களுக்கு கடைநிலை ஊழியரோட சம்பளம் அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்து அறநிலையத்துறையிலையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரையும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். இது தொடர்ந்து பல 2-3 போராட்டமும் நடத்தியிருக்கோம் நம்ம தேசிய திருக்குறள் கூட்டமைப்பு. ஏன்னா பூசாரிகளை தொடர்ந்து நம்ம பூசாரிகளும் குருக்களும் இருக்கனாலதான் நம்ம நம்ம இந்து தர்மத்தையும் இந்து கோயில்களின் ஆன்மீகத்தையும் தொடர்ந்து நம்ம அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறது அவங்கதான். அவங்க அங்க இல்லைன்னு வச்சுங்க, நம்ம அப்படியே மறைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமா அவங்களுடைய அந்த தொடர் முயற்சி விரைவில் வெற்றி அடைஞ்சு எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய கிராமப்புற பூசாரிகள் வாழ்க்கையிலையும் ஒரு ஒளி வரும்னு நாங்க நம்புறோம் சார். கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம தேசிய திருக்குறள் தொடர்ந்து பாடுபடும் பூசாரிகளுக்கு. சார் இப்ப நம்ம தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு சார்பாக இது வரைக்கும் என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் எடுத்து ஏதாவது வெற்றி காண்டிருக்கோம் அப்படின்றத பாக்குற மக்களுக்கும் தெரிஞ்சா அவங்களும் ஆமா. இந்த இப்ப லேட்டஸ்டா இப்ப திருச்செந்தூர் கோயில் 1000 கட்டணத்தை நம்ம தொடர்ந்து போராட்டம் பண்ணி அந்த கட்டணத்தை ஒழிக்க நம்ம 1000 ரூபா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கட்டணம். இந்த விழா காலங்கள்ல வந்து குருக்கள்லாம் 1000 ரூபா கட்டணத்தை வந்து ரொம்ப வலியுறுத்தி இருந்தாங்க. அதை நம்ம தஞ்சையிலையும் சென்னையிலையும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி அந்த கட்டணத்தை ஒழிக்க பாடுபட்டோம். ரீசெண்டா திருப்பி பிரேக் தரிசனம் திருச்செந்தூர்ல இது 500 ரூபான்னு அந்த கட்டணத்துக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட வந்து மனு கொடுத்து அந்த கட்டணத்தையும் நம்ம வந்து வன்மையா கண்டிச்சோம். ரெண்டாவது வந்து கட்டணங்கள் இல்லா கோயில் தரிசனம் இந்த கொள்கையோட நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். ஏன்னா கட்டணம் எதுக்கு, நம்ம உண்டியல் வருமானமே போதுமானது இல்லை. ரெண்டாவது உண்டியல் வருமானத்தை ஒரு வெள்ளை அறிக்கை எல்லா கோயிலையும் விடணும். வெள்ளை அறிக்கை பழகப்பட்டு இவ்வளவு வசூலா இருக்குன்னு வெள்ளை அறிக்கை வேணும். ஆனா இது வரைக்கும் அது வந்து ஒரு 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 மறைக்கப்பட்டதாகவே இருக்குது. கோயில் வருமானம் கோயிலுக்கே தான், இதை வந்து வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது வந்து கோயிலுக்குன்னு ஒதுக்கப்பட்ட கும்பாபிஷேகம் பண்ண நிதிகளை முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்று தொடர்ந்து கண்காணிக்க அங்கங்க நம்ம குழுக்களை வந்து அமைச்சு பார்த்துட்டு அதையும் மீறிய பண்றது இறைவன் தான் பாதுகாத்துக்கணும். ஏன்னா எங்கள்கிட்ட அதிகாரமோ ஆட்சியோ கிடையாது, நம்ம அதுக்கு போகவும் விரும்பலை. அதனால எங்களால ஒரு எந்த லெவல் போக முடியுமோ அந்த லெவலுக்கு தொடர்ந்து நாம் பாடுபட்டு இருக்கோம். ரெண்டாவது கோயில் நிலங்களை மீட்டெடுக்கிறதுக்காக அங்கங்க பொதுநல வழக்குகளும் அங்கங்க ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தொடர்ந்து நாங்க செஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு இந்து அறநிலைத்துறைங்கிற ஒரு அமைப்பு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நாங்க தனி ஒரு அமைப்பா இருந்து எந்தவித அதிகாரமும் இல்லாத அமைப்பா இருந்து தொடர்ந்து எங்க நிர்வாகிகள் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சரி இந்தியா முழுவதும் சரி தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வேற ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல நடைபெற்று இருக்கு, இதை நாங்க வெற்றி காண்டிருக்கோம்? ஆமா, திருச்செந்தூர் கட்டணத்தை குறைச்சிட்டாங்க. அந்த கட்டணம் இல்லாம 2 கட்டணத்தையும் இல்லாம எடுத்துட்டாங்க. ரெண்டாவது ஒரு முன்னாள் அமைச்சர் பொன்முடி வந்து நம்ம சைவத்தையும் வைணவத்தையும் ரொம்ப கேவலமா பேசியிருந்தாரு. அதுக்கு தமிழ்நாட்டிலேயே அதை கண்டித்து போராட்டம் நடத்தியது நம்ம தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு தான். அது இந்த நேரத்துல நாம சொல்லிக்கொள்ள பெருமை அடைகிறோம். தஞ்சாவூர் பெரிய கோயில்ல கூட நம்ம கூட்டமைப்பு சார்பா ஏதோ ஆமா கேமரா பொறுத்த ஏன்னா ஒரு திருட்டு நடந்துச்சு. திருட்டு நடந்தா திருட்டை பிடிக்கிறதுக்கு உலக புகழ்பெற்ற கோயில் அது. அங்க வந்து ஒரு கேமரா கிடையாது. அந்த கேமரா வைக்கிறதுக்கு போய் அரண்மனை தேவஸ்தானத்தை போய் கேட்டா அவங்க வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் அங்க கேளுங்க, அங்க கேட்டா எனக்கு அப்ரூவல் இல்லைங்கிறான். இதுக்கு ஒரு போராட்டம் நடத்தணும். போராட்டம் பண்ணி அதுலயும் நம்ம வந்து சக்சஸ் ஆயிட்டோம். சக்சஸ் கேமரா வச்சுட்டு இப்ப பக்தர்லாம் திருப்தியா வந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து அங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த கோயிலுக்கு எதிராக ஒரு மேடை
அமைக்கணும்னா ஒரு பாலம் அமைக்கணும். ஏன்னா டிராஃபிக் அதிகமாகுது. அந்த பார்க்கிங்ல இருந்து கோயிலுக்கு போற வழிக்கு இடைப்பட்ட ஒரு டிராஃபிக் அதிகமான ஒரு பெரிய NH ஒன்று இருக்கு. அதை கடந்து செல்றதுக்கு பல பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு மேல வந்து ஆகாய நடைமுறையை வைக்க சொல்லி இப்ப ஒரு கடைசியா நடந்த திருக்கோயில்கள் காப்பும் கருத்தரங்கத்துல வந்து கோரிக்கை வச்சிருக்கோம். அது தொடர்ந்து அதை வர வைக்கிறது பாடுபட்டு இருக்கோம். ரெண்டாவது மாரியம்மன் கோயில், தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ரொம்ப நாள் இழுத்து அடிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் இழுத்து அடிச்சிருந்தாங்க. அது வந்து நம்ம சீக்கிரம் வந்து கும்பாபிஷேகம் நடத்த சொல்லி அதுக்குள்ள வேலைகளை செய்ய சொல்லி நீங்க அறிவிக்கிறீங்களா, நாங்கள் போராட்டம் பண்ணட்டுமா அப்படின்னு சொன்ன பிறகுதான் கும்பாபிஷேகம் பண்ணி அது நல்லா விமர்சனையா பண்ணாங்க. ஆனா எந்த அறநிலைத்துறை செஞ்சாலும் ஒரு திருப்திகரமா அவங்க செயல்பாடு கிடையாது. அதை தொடர்ந்து நம்ம வந்து அவங்களுடைய கண்டிக்கத்தக்க விஷயங்களை கண்டித்தும் பாராட்டுக்குரிய விஷயத்தை பாராட்டியும் வருகின்றோம். நிச்சயமா சார். நீங்க பொதுவாகவே நீங்க ஒரு வழக்கறிஞர், அதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். இந்த திருக்கோயில்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல நீங்க இப்ப ஏதாவது நடைபெற்றுக்கிட்டு இருக்கா? இல்ல இப்ப நடைபெற வழக்குகளை பத்தி பேசக்கூடாதுன்னா, நீங்க இதற்கு முன்னாடி வழக்கு போட்டு ஏதாவது தீர்ப்பான வழக்குகளை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். நாங்க எங்களுக்கு எந்த மாவட்டத்திலேருந்து எங்களுக்கு வந்து அது சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் வரணும். அங்க வந்து பேப்பர் வந்தாதான் அது மற்ற மேக்சிமம் நாங்க வந்து நம்ம இந்து அறநிலையத்துறை கோரிக்கையிலேயே பல விஷயங்கள் நம்மளுக்கு முடிக்கப்பட்டது. இப்ப ரீசெண்டா வந்து தஞ்சாவூர்ல கைலாசநாதர் கோயிலுக்கும் சிங்கப்பெருமாள் திருக்கோயிலுக்கும் சொந்தமான ஒரு 70-80 ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் சொத்து வந்து அந்நியர்களால் அபகரிக்கப்பட்டு அது இன்னைக்கு மனைப்பிரிவுகளை பிரிக்கப்பட்டு பல பேருக்கு பட்டா கொடுத்து பண்ணியிருக்காங்க. இப்ப அதை வந்து ஒரு பொதுநல மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு அந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வருகிற 20ஆம் தேதி ஃபைனல் ஹியரிங்க்கு வருது. இதுக்கு வந்து வருது. அந்த இது மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு இது. நிச்சயமா சார். அந்த தீர்ப்புமே கூட எல்லாருக்கும் சாதகமாக இறைவனுடைய அருளால அமையும் நம்புறோம் சார். இந்த தேசிய திருக்கோயில் கூட்டமைப்புல நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் பெரும்பாலும் வழக்கறிஞர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுறதா கேள்விப்பட்டோம். ஆமா, அவங்கதான் வழக்கறிஞர் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்களாலதான் கேள்வி கேட்கும் உரிமை வழக்கறிஞர்களுக்கு தான் அதிகமா இருக்கு. என்ன காரணம்னா ஒரு பிரச்சனைனா பொதுமக்கள் பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம வந்து மகாத்மா காந்தி நல்ல அகிம்சைன்னு அந்த பிராட்டப்ல நம்ம வந்ததுனால இவங்க வந்து தனக்கு பிரச்சனை வரும் வரைக்கும் அமைதியா தான் இருக்காங்க. அப்போ வந்து அந்த பிரச்சனை கேட்கணும் வழக்கறிஞர்கள் தான் தேவை. அதனால வழக்கறிஞர்கள் நம்ம 1000க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 1500 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நம்ம அமைப்புல இருக்காங்க. எந்த பிரச்சனைனாலும் டக்குன்னு அங்க போய் ஒரு 50 வழக்கறிஞர்கள் கேட்கறதுனால பல விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்ம எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு சவாலா தான் இருக்கும். இல்ல நான் நினைச்சேன் நீங்க வழக்கறிஞர்ன்றதுனால தனிப்பட்ட முறையில நீங்க வழக்கறிஞர்களுக்கு முக்கியத்துவம் வரீங்களோன்னு. ஆனா உங்களுடைய இது வந்து இந்த கூட்டமைப்புல இருப்பவர்களுக்கும் இந்து மதத்தை சார்ந்த கோயில்களுக்கும் வழிபாட்டுகளுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு சட்ட ரீதியாக அதற்கு தீர்வு காணணும்ன்ற ஒரு நல்ல ஒரு முயற்சியில தான் பண்ணிருக்கீங்கன்றது தெரியுது சார். இது எங்க தேசிய தலைவரோட கூற்றுப்படி அவரு அடிக்கடி சொல்லுவாங்க. எங்க தேசிய தலைவர் சட்டம் தான் பதில் சொல்லணும். இதுதான் சட்டம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு சட்டம் தான் சட்ட ரீதியா நமக்கு அதுக்கான எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு வலிமையை கொடுத்திருக்கு. அதனால இதுதான் ஜுடிஷியல் வெரி பவர். நிச்சயமா கூட்டமைப்புல இருக்கிற அத்தனை பேருக்கும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். கண்டிப்பா எங்க தேசிய தலைவர் கூறுவார், ஒவ்வொரு தேசிய திருக்குறள் கூட்டமைப்பு ஒவ்வொரு கடைசி தொண்டனுக்கு கூட நம்மளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தேசிய தலைவரோட வந்து ஒரு கோட்பாடு. நல்லா இன்னும் சிறப்பாக இந்த கூட்டமைப்பு செயல்பட்டு நல்ல இன்னும் பல உயரங்களை அடையணும். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா வட இந்தியா தென்னிந்தியா நம்ம பிரிச்சு பேசுவோம். ஆனா என்னதான் பேசுவோம்னா ரெண்டுமே நம்ம 2 கண்கள் போலதான். வட இந்தியாவிற்கு எப்படி கோட்டைகளும் பெரிய பெரிய அரண்மனைகளும் கம்பீரமாக அதுக்கு சான்றா நிற்குதோ, நம்ம தென்னிந்தியாவை பொறுத்தவரை அதை விட வலிமையான கோவில்களை கொண்ட பெரும் பூமி இது. இந்த மாதிரியான ஒரு பூமியிலிருந்து இப்படி ஒரு தேசிய அளவிலான திருக்கோயில்கள் கூட்டமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டிருக்குன்னா நிச்சயமாக இது இந்தியா மட்டும் இல்லாம இன்னும் பல இடங்கள்ல வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய
திருக்கோயில்களையும் இந்த கூட்டமைப்பு வெகு விரைவில் வளர்ச்சி அடைந்து அதையும் சேர்த்து பாதுகாக்கும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. கூட்டமைப்புல இணைய இருக்கிற ஆன்மீக சொந்தங்களுக்கும் அந்த உறவுகளுக்கும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா ஒரு சில வார்த்தை. அதாவது நம் இந்து சகோதர சகோதரிகளுக்கு ஒரே விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம விஷயத்த நம்ம பர்ஃபெக்டா நம்ம செஞ்சுட்டோம்னா நம்மளை விட்டு யாரும் போக மாட்டாங்க. நம்மளை ஃபாலோ தான் பண்ணுவாங்க. அதனால நம்மளை விட்டு போனவங்களை திருப்பி வரணும்னா நம்ம விஷயத்த நம்ம தெளிவா இருந்துக்கணும். அந்த தெளிவு இருந்தாதான் நம்ம ஆன்மீகத்தையும் சரி, திருக்கோயில்களும் சரி நம்ம காப்பாற்ற வேண்டும். ஏன்னா இப்போ வந்து நல்லொழுக்க பாடத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ வந்து வைரமுத்து பாடல்களும் என்ன திருவாசகம் தேவாரம்லாம் விட்டுட்டாங்க. தமிழ்ல வந்து விட்டுட்டாங்க. இப்போ வைரமுத்து பாடல்கள் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஒரு இன அழிப்பு, ஒரு மொழி அழிப்பு, நம்மளுடைய ஆன்மீக அழிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கு. அதனால நம்ம இந்த காலகட்டத்துக்கு ஆன்மீகத்தை வளர்த்தாதான் நம்ம எதிர்கால சந்ததியினரை நம்ம காப்பாற்ற முடியும். அதனால தொடர்ந்து நம்ம ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கான அனைத்து முயற்சியிலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிற தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு அனைவரும் இணைந்து அனைத்து விஷயமான ஆன்மீக வளர்ப்பதற்கான அனைத்து விஷயம் செய்வோம், செய்ய வைப்போம். இப்ப சிறுதெய்வ வழிபாடுகளை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் சார். அதுல பாத்தீங்கன்னா சில சிறு தெய்வ வழிபாட்டு கோவில்கள் பாத்தீங்கன்னா பாதி கட்டி பாதியிலே பல ஆண்டுகளா அப்படியே தொய்வடைஞ்சு அந்த பணிகள் நிறைவடையாம நிறைய பகுதிகளில் இப்ப நம்மளால பார்க்க முடியுது. பொருளாதாரம் இல்லாம அந்த கோயில்களுடைய அந்த திருப்பணியானது அப்படி நின்று இருக்கு. இந்த மாதிரியான கோவில்களுக்கு நம்ம திருக்கோயில் கூட்டமைப்பின் சார்பாக ஒரு நல்ல முறையில் அந்த கோயிலை முழுமையாக அந்த பணிகளை முடித்து கோவிலை பூஜை வழிபாட்டுக்கு உகந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கான முன்னெடுப்புகளை யாராவது தெரியப்படுத்தினா அதற்கான முயற்சிகளை நீங்க எடுப்பீங்களா? கண்டிப்பாக. அதாவது சிறு கோயில்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கும் வந்து குலதெய்வ கோயில்களை தான் வந்து அது விளங்கும் அது. அதனால அந்த சமுதாயத்தினரை நம்ம போய் நேரடியா நம்ம அமைப்பு சார்பா நேரா அவங்களை பார்த்து, ஏன் இந்த கோயில் இது இந்த இப்படி இருக்குன்னு உள்ள பிரச்சனைகளை நம்ம வந்து கண்டறிந்து, அதுக்கு பொருளாதார ரீதியா நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? பொருளாதார ரீதியா, இல்ல அந்த ஊருக்குள்ள பிரச்சனையா? இதெல்லாம் கண்டறிஞ்சு ஒரு குழு நம்ம ஊருக்குமே ஒரு குழு போட்டிருக்கோம். அது சமாதான குழு. ஏங்க பிரச்சனைன்னா சமாதான குழு ஒண்ணு போட்டு சமாதானம் செய்ய வைத்து, பொருளாதார பிரச்சனையா? அதுக்குள்ள ஸ்பான்சர் ரெடி பண்ணி குடுத்து, அது வந்து கும்பாபிஷேகம் வர வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு நம்ம அமைப்பு தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. அதே மாதிரி அந்த கோவில்களுக்கு நம்ம வந்து இந்த பணிகள் எல்லாம் செய்து கொடுத்தாங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து பொருளாதார ரீதியாகவும் உதவி செய்து அந்த கோயில்களை கட்டமைப்புக்கு நம்ம உதவி செய்து அதை வழிபாட்டுக்கு கொண்டு வரும்பொழுது இப்ப எப்படி அரசு வந்து ஒரு பணியை செய்துட்டா அந்த கோயிலை வந்து அரசு கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிட்டோம். அதே போல தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பு முன்ன வந்துதான் இந்த கோயில்கள் மறுசீரமைக்கப்பட்டுச்சுன்றதுக்காக தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பு அதை கட்டுப்பாட்டுல எடுத்துக்குமா? நான் சரியான கேள்வி கேட்குறீங்க. நம்மளோட கொள்கைகளை கொள்கையை வந்து கிராம கோயில்கள் கிராம நிர்வாகத்திடமே ஒப்படைக்கப்பட வேண்டும். அது ஹெச்ஆர்என்சியோ இல்ல எந்த அமைப்பும் உள்ளுக்கு நுழையக்கூடாது. அதுல வந்து நம்மளோட குறிக்கோள்ல குறிக்கோள் இது. அது தொடர்ந்து நம்ம பாடுபட்டு வரோம். அதனால நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து கும்பாபிஷேகம் பண்றோமா, அடுத்த இடத்துக்கு போயிடுறோம். அங்க உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு அங்கேயே நம்ம நாட்டாம பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடிய அமைப்பு நம்ம அமைப்பு கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 80,000 1,00,000 கோயிலுக்கு மேல இருக்கு. இன்னும் பணிகள் எவ்வளவோ இருக்கு. இப்ப ஏன் தலைமுறைகளே எத்தனை கோயில் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி நிறைய பணிகள் நம்மளுக்கு இருக்கு. ஒரு இடத்துலயே உட்காந்துக்கிட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அங்க செஞ்சோமா, அங்க ஒரு குழுவை அமைச்சோமா, அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம அடுத்த கோயிலுக்கு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் இங்க இந்து அறநிலையத்துறை உள்ளுக்கு நுழையாம இருக்கிறதுக்கு அடுத்து சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கலான்னு நம்ம ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. கிராம கோயில்களை கிராமத்தின் வசமே ஒப்படைக்க வேண்டும். இதான் தொடர்ந்து வலியுறுத்திருக்கோம். இது சட்ட போராட்டமும் அடுத்து செய்ய தயாரா இருக்கும். இன்றைய காலகட்டத்துல வந்து சின்ன குழந்தையிலேருந்து நம்ம ரெகுலரா வாரந்தோறும் ஒரு நாள் வந்து மற்ற மதத்துல வந்து வெள்ளிக்கிழமை 3 வேளை தொழுவ மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு பிள்ளைங்களை கூட்டு போங்க. 1. 2வது வந்து திருநீர் நம்மளோட மதத்தின் அடையாளம். நெற்றியில வந்து திருநூறோ பொட்டோ வைக்க சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம். அதை நம்ம பல இடத்துல வந்து மாத்திருக்கோம். ஆமா. 3வது வந்து நம்ம மோடி ஐயா வந்து சொன்ன மாதிரி யோகா வந்து கட்டாய கல்வியா கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் நம்ம ஆன்மீகத்தை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வர முடியும்.
ரெண்டாவது நல்லொழுக்க பாடத்தை கண்டிப்பா நம்மளோட புராணங்களும் இதிகாசங்களும் பழைய அதில் வந்து ஒரு பாடமாகவே எடுத்து பாடமாகவே வச்சு அந்த நல்லொழுக்க பாடம் தொடர்ந்து எல்லா ஸ்கூல்லையும் கம்பல்சரியா பயிற்றுவிக்கணும். இது மாதிரி சில சொல்ல ரெண்டாவது இல்லந்தோறும் நாங்கள் ஒரு இல்லந்தோறும் திருவாசகம் முற்றுவதல் நடத்துவோம். கோயம்புத்தூர்ல ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால பல குடும்பம் வந்து நல்லா பயன்பெற்றிருக்காங்க. ஒரு ஜெபம் வந்து ஜெபிக்க தான் அதோட சக்தி அதிகமாகுது. அதே மாதிரிதான் மனிதன் பாடி இறைவன் எழுதினது திருவாசகம். அது மாதிரி பல வரலாற்று சிறப்புமிக்க பாடல்கள், இறை பாடல்கள் நம்ம இந்து மதத்துல தான் இருக்கு. அதை வந்து நம்ம இளைய வயசுலேருந்தே அதை கொண்டு போகணும், சப்ஜெக்டா கொண்டு போகணும். அரசுக்கு தொடர்ந்து நான் வலியுறுத்தி குடும்ப உறவுகளை மேம்படணும்னா ஆன்மீகம் வளர்க்கப்படணும். ஏன்னா வந்து அன்பு அந்த இடத்துல வந்து பொருளாதார ரீதியாகவும் எல்லாத்துக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கனால பணம் இருக்கிறவன் பெரிய ஆளாகவும் அவன் எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் செஞ்சாலும் அது டெக்னாலஜிங்கிறோம். அப்போ வந்து அங்கே வந்து ஆன்மீகம் அழிஞ்சு கிடக்குது. இப்போ வந்து ஒருத்தர் பணம் வந்து எப்படி வேணா சம்பாதிச்சிடலாம். பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் தான். அப்படிதான் இருக்கு. இது வந்து முற்றிலும் ரொம்ப, அதாவது சமுதாய சீரழிவுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே இந்த பொருளாதார சமநிலை அடைய வேண்டும். சமநிலை அடைகிறதுக்கு ஆன்மீகம் தான். ஒரு விவேகானந்தர் ஒரு புத்தகத்தை சொல்லியிருக்காரு, வணிகமும் ஆன்மீகமும். அதாவது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 12 ரூபாய்க்கு விற்கிறவன் தான் ஆன்மீகவாதி. இந்த 10 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 25 ரூபாய்க்கு விற்கிறவன் நீங்களே என்னன்னு நீங்க தான் சொல்லணும். அது மாதிரி ஆன்மீக வணிகர்களையும் நம்ம இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா அப்ப அங்கதான் நம்ம வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு நல்லொழுக்கம் உருவாகும். தனி மனித ஒழுக்கத்துக்கும் நம்ம வந்து ஆன்மீகம்தான் ஒரே தீர்வு. இன்றைய காலகட்டத்துல வந்து டாஸ்மாக் கடையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க, குறைக்கல. கஞ்சா ஹான்ஸ், இன்னைக்கு வந்து ஹான்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தடைப்பட்டிருக்காங்க. ஆனா எல்லா கடையிலும் கிடைக்குது. சட்ட ஒழுங்கல் வந்து கடுமையாக்கப்படணும். கடுமையாக்கப்படணும். இல்லைன்னா ஆன்மீகத்தை கடுமையா வளர்க்கணும். ரெண்டே விஷயம்தான். அப்போ சட்ட ஒழுங்கல் இவங்களுக்கு திராணி கிடையாது, கடுமையாக்க திராணி கிடையாது. அப்போ வந்து தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு போன்ற அமைப்புகள் வந்து ஒவ்வொரு வீடுதோறும் ஆன்மீகத்தை கொண்டு போகணும். ஒரு பெற்றோர்கள்ட்ட கொண்டு போய் பிள்ளைகள்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா நிறைய போதை கலாச்சாரம் வந்து இப்போ வந்து ரொம்ப சமுதாயத்தை சீரழிச்சு கொண்டு இருக்கிறது. போதை கலாச்சாரம் வந்து ரொம்ப ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கஞ்சா கிடைக்குது, ஒவ்வொரு காலேஜ்லயும் கிடைக்குது, ஒரு தெருவுலையும் கிடைக்குது. இது மாதிரி ரொம்ப சமுதாயம் வந்து ரொம்ப சீர்கேட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த சீர்கேட்டை நம்ம சரி பண்ணணும்னா அடுத்த ஜெனரேஷன் நம்ம பார்க்க முடியாது. ரெண்டாவது என்னன்னா, இப்போ வந்து நம்ம இந்து மக்கள்கிட்ட வந்து குழந்தை பிறப்பு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. காரணம் என்னன்னா, எல்லாம் இந்த போதை பழக்கம், கஞ்சா பழக்கம், ஒரு 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 ஒழுக்கமின்மை, இது தொடர்ந்து இது மாதிரி நடக்கிறதுனால நம்மளுடைய ஜனத்தொகை ஆல்ரெடி மைனாரிட்டி ஆகிற அளவுக்கு கூட இப்போ நீங்க ரேஷியோ எடுத்து பார்க்கணும், நம்மளது குறைஞ்சிட்டே வரும். இதுக்கெல்லாம் நம்ம ஆன்மீக அறிவை நம்ம வந்து ஆன்மீகத்தை வளர்த்தாதான் இதெல்லாம் நம்ம சரி செய்யப்பட வேண்டும். ஆன்மீகத்தை வளர்ப்பதோட தனி மனித ஒழுக்கத்தையும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து வளர்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்துல வந்து ஒரு கொலைகாரனை கூட வந்து தாம் பிள்ளைய வந்து நல்லவனா தான் வளர்க்குன்னு நினைக்கிறான். அப்போ வந்து அங்கதான் ஆன்மீகம். ஒரு கொலைகாரன் வந்து தாம் பிள்ளைய வந்து நல்லவனா தான் வளர்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம சிறு வயதிலேருந்தே நம்ம ஆன்மீக கல்விகள் தொடர்ந்து நம்ம பெற்றோர்கள சொல்றதுக்கு உள்ள கட்டமைப்பை நம்ம வளர்க்கணும், சூழ்நிலையை உருவாக்கணும். தொடர்ந்து இதை நம்ம வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்ப அடுத்த ஜெனரேஷன் இருக்குமான்னு தெரியாது. நம்ம வந்து போதை பழக்கினால குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து நம்மள்ட்ட கவுண்டிங்கே இல்லை. எல்லாம் வந்து கருத்தரிப்பு நிலையத்தில் வரிசையா நிக்கிறான். அப்போ எப்படி நம்ம இந்து மதம் வளரும்? இது வந்து திட்டமிட்ட ஒரு அழிவு, நம்மளுக்கே தெரியாம நம்மளை அழிக்கிறாங்க. இதுல இருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால் நம்ம சின்ன குழந்தையில இருந்து பெற்றோர்கள்ட்டையும் சரி பிள்ளைகள்ட்டையும் சரி ஆன்மீக கல்வியை கட்டாயப்படுத்த வேண்டும். கோயிலுக்கு செல்வதை நம்ம ஒரு வழக்கமாக தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்மளது அடையாளங்கள், அதாவது திண்ணூறு அணிவது, சூரிய நமஸ்காரம், யோகா நம்மளுடைய பாரம்பரியத்தில் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இப்போ ஒருத்தாலும் எல்லாம் மார்க்கை நோக்கியே போயிட்டு இருக்காங்க.
நம்ம பிள்ளைங்களை வந்து பிராய்லர் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு இம்யூனிட்டி கிடையாது, ஒரு ஒரு ஸ்கில் கிடையாது. மார்க்கை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுக்கு வந்து ஆன்மீக அறிவு தான் நம்மளுக்கு வளர்க்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என தொடர்ந்து தேசிய திருக்குறள் கூட்டமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இளைஞர்களுக்கு நம்ம என்னன்னா ஆன்மீக கல்வியை கற்பதற்கான சிலம்பாட்டம், யோகா கல்வி தொடர்ந்து நம்ம பயிற்சி அந்தந்த பள்ளிகள்லையும் கல்லூரிகளிலும் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். 2வது படிப்பிற்கு தேவையான அனைத்து, அதாவது நல்ல மார்க் எடுத்தவங்க, என்ன நல்ல மார்க் அடுத்து படிப்பை தொடர முடியாதவங்களுக்கு கண்டறியப்பட்டு, அதுக்குள்ள ஸ்பான்சர்களை கண்டறியப்பட்டு தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். 2வது வேலை வாய்ப்புக்கும் இப்ப ஜோகோ போன்ற நிறுவனங்கள் நிறைய வந்து நம்ம ஆன்மீக இந்து இளைஞர்களுக்கு நிறைய வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு நிறுவனங்களை இனம் கண்டறியப்பட்டு அங்கங்கே வேலை வாய்ப்பு முகாம்களையும், ஏன்னா பொருளாதாரத்தை சரி பண்ணாதான் அவன் எதை பத்தி யோசிக்க மாட்டான். நம்ம நம்ம மதத்தையும் நம்மளோட பாரம்பரியத்தையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவான். இல்ல பேசிக்கா பொருளாதாரத்தை என்னைக்கு அவனுக்கு வந்து ஒரு சுணக்கம் வருதோ அவன் எல்லாத்தையும் விட்டுறான். போதைக்கும் தப்பான பழக்க வழக்கத்துக்கும் அடிமையாயிடும். அதுக்கு நம்ம பிரச்சார பிரிவுன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்களுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கறது, இது போன்ற நம்ம வழிமுறைகள் தொடர்ந்து தேசிய திருக்குறள் கூட்டமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. தேசிய திருக்குறள் கூட்டமைப்பு ஒரு 5 விஷயத்த ரொம்ப மெயினா நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து சிதிலமடைந்த தமிழ்நாட்டில் தான் கோயில் அதிகமா இருக்கு. சிதிலமடைந்த கோயிலை கண்டறியப்பட்டு அதை வந்து ஒருவேளை விளக்கு பூஜை செஞ்சு அடுத்து ஸ்பான்சர் மூலமாகவும் அந்த ஊர்க்காரங்க ஒத்துழைப்பும் அந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கும் தொடர்ந்து அந்த பணிகளை செய்து வருகிறது. 2வது வந்து உளவார பணிகள். இப்போ கூட புதிதாக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் மாநில தலைவர் திரு TRS செந்தில் அவர்கள் 1000 நாட்களில் 1000 திருக்கோயில்களை உளவார பணி செய்தே தீர்வோம் என்று சூளுரைத்திருக்காரு. 2வது ஆன்மீக சுற்றுலா வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு திவ்ய தேசங்களும் ஒவ்வொரு சிவன் கோயில்களும் நம்ம வந்து தொடர்ந்து அவங்கள வந்து ஆன்மீக சுற்றுலா கொண்டு போய் கோயிலை பற்றி சிறப்புகளை எடுத்து சொல்றதுக்கு நாங்களே வண்டி வாகனம் ரெடி பண்ணி அவங்கள சுற்றுலாக்கம் பண்ணி வீடு வந்து விடுற வரைக்கும் தேசிய திருக்குறள் கூட்டமைப்பை தொடர்ந்து செய்து வருகிறது, இலவசமாக செய்து வருகிறது. 4வதாக அனாதையாக கிடக்கும் பிரேதங்களை எடுத்து நல்லடக்கம் தொடர்ந்து செய்து வருகிறது. 2வது கடைசியாக அன்னதானம். ஒருவேளை இரவுகள் சாப்பிடாம படுத்திருப்பாங்க, அவங்கள இனங்கண்டு அவங்க இடத்துக்கே சாப்பாடு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பணிகளை வந்து தொடர்ந்து தேசிய திருக்குறள் கூட்டமைப்பு செய்து வருகிறது. 2வது அடுத்த கட்டமாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 25,000 தன்னார்வ தொண்டர்களை உருவாக்க அடுத்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. இவ்வளவு நேரம் மிகச்சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எல்லாரும் வந்து தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்புல இணைந்து இறைபணி செய்து நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை மீட்டெடுப்போம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேசியமும் தெய்வீகமும் அவருடைய கூற்றின்படி